வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்றைக்குள்ள சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது வாழ்க்கையே பிரச்சனை. சில மனிதன்கிட்ட கேட்டோம்னா, சார் எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குமா. சிலவன்கிட்ட கேட்டிங்கன்னா, சார் எனக்கு பிரச்சனையே வாழ்க்கை அப்படிமா. அப்போது இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லா மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி கடந்து போகிறான் அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இருந்தான் அப்படின்னா அவன் இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு தகுதியற்றவன் ஆயிடுவான். ஏன்னா எல்லாரும் அன்றாடம் ஒவ்வொரு பிரச்சனைகளை கடந்து தான் நம்ம போகணும். படிக்கச்சில் படிப்பில் பிரச்சனை, வேலைக்கு போனோன்னா வேலையில் பிரச்சனை, தொழிலுக்கு போனோன்னா தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிகிட்ட பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை. இப்படி பிரச்சனைகள் மாறி மாறி மனிதனை சுற்றிக்கிட்டே இருக்கும். பிரச்சனை ரெண்டு வகைப்படும். ஒன்று நம்மளாக போய் பிரச்சனையை தேடி இழுக்கிறது, இன்னொன்று பிரச்சனை நம்மளை தேடி வர்றது. எந்த ஒரு பிரச்சனையுமே நீண்ட நாட்களாக ஒரு மனுஷன்கிட்ட குடும்பம் நடத்தாது. சில பிரச்சனைகள் நம்மளை விட்டு அதான் ஓடிடும், இல்லை நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். ஏன்னா எந்த பிரச்சனையும் நம்மளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதை பிரச்சனை அது வேலையை அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் மன பக்குவத்தையும் நம்ம உருவாக்கிக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கைங்கிற பயணத்தில் நம்ம சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த பிரச்சனைக்குள்ளேயே இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்குது, நான் பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை ஒரு நாள் நம்மளை விட்டு போக போகிறதே இல்லை. அதனால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும், சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், எல்லா விஷயங்களுக்கும் அந்த பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம எப்படி வெளியே வரோம், நான் எப்படி வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை பயணித்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு போகணும். ஒவ்வொரு பிரச்சனையும் மனிதனுக்கு பல அனுபவங்களை கொடுத்துட்டு போகுது. நம்ம அதை பிரச்சனையாக பார்க்காம அதை ஒரு அனுபவமாக பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கோம். எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இன்றைக்கி பலகட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய தொழிலதிபராக, பெரிய கதாசிரியராக, பெரிய ஞானிகளாக, பெரிய அரசியல்வாதிகளா அப்படின்னு எல்லாருமே இந்த பிரச்சனைகளை கடந்து தான் போயிருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு பெரிய யானை பாகன். அவன் என்னென்னா டெய்லி அவ்வளோ பெரிய யானை உருவத்தை டெய்லி சோப்பு போட்டு கழுவி அதை குளிக்க வச்சு அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்து அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் பக்கத்தில் ஒருத்தன் ஆடு மாடு மேய்க்கிறவன், அவன் நார்மலாக அவனுடைய சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி தெரியுது. அப்போ இவன் பார்க்க, என்னடா நம்ம இவ்வளோ பெரிய யானையை டெய்லி காலையில் குளிக்க வைக்கிறோம், அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குறோம், அது காலையில் நம்மளுடைய பனி ஃபுல்லாக யானைக்காகவே போயிடுது, ஆனால் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே, நம்ம அந்த சந்தோஷமாக இல்லையே, நம்ம பிரச்சனையிலே இருக்கிறோம்னு சொல்லி இவன் போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்குறான். முனிவரே, இந்த மாதிரி நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த யானைக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வரக்கூடிய வருமானம் எனக்குள்ள சாப்பாட்டுக்கே சரியாக போதுமான அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த பக்கத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நானும் எனக்கு நிம்மதி, பணம் எல்லாம் எனக்கு வேணும், அதுக்கு யாராவது எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு இருக்கான். அப்போ உடனே சாமியார் என்ன சொல்லியிருக்காரு, சரி நான் உனக்கு வரம் தரேன், ஆனால் நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன், அந்த பரீட்சையில் நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நீ கேட்குற வரத்தை நான் கொடுத்துட்றேன், பணம், புகழ், பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை எல்லாத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாட்டுக்கொட்டகை, அந்த மாட்டுக்கொட்டையில் போய் 100 மாடுகள் வசிக்கு. அந்த மாடுகள் வசிக்கக்கூடிய இடத்துல இந்த டெய்லி இந்த மாட்டுக்கொட்டையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். இந்த மாடுகளை ஃபுல்லாக குளிப்பாட்டி அதுகளுக்கு புல் போடுறது, தேவையான உணவெல்லாம் போட்டுட்டு நீ எல்லா மாடையும் ஒன்று போல் தூங்க வைக்கணும். அதே மாதிரி எல்லா மாடும் ஒன்று போல் எந்திக்கணும். இந்த பயிற்சியை நீ 3 நாள் இதில் எடுத்து நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நான் நீ கேட்ட வரத்தை தந்துடுறேன் அப்படின்ட்டுருக்காரு. இவன் போய் இந்த மாட்டெல்லாம் அதனுடைய கழிவுகள்லாம் அகற்றிட்டு மாட்டு கொட்டாயெல்லாம் சுத்தப்படுத்திட்டு மாடெல்லாம் குளிக்க வைக்கிறான், படுக்க வைக்கிறான். ஒரு 50 மாடு பகலில் ஃபுல்லாக முழிச்சிருக்கு, ஒரு 50 மாடு நைட்டு ஃபுல்லாக தூங்குது. அப்புறம் அது முழிக்குது, இது தூங்குது, மாறி மாறி பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு நாளை தாண்டிடுச்சு. எந்த மாடும் இவனுக்கு சொல்கிறத கேட்குறதே இல்லை. அதாவது ஒரு சாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. பல பிரச்சனை ஆகிட்டான். என்னடா நம்ம எதை செஞ்சாலும் செய்ய மாட்டேங்க அப்படின்ட்டு ஒரே நாளில் பிடிங்கி ஓடி வந்துட்டான். நேராக முனிவர்கிட்ட போய், ஐயா முனிவரே, நீங்கள் சொன்னது பிரகாரம் போனேன், ஆனால் அந்த மாடு பார்த்திங்கன்னா 100 மாடு ஒன்று போல் படுக்குனீங்க, 50 மாடு படுத்து கிடக்கு, 50 மாடு எந்திக்கி, அந்த மாடு படுத்தோன்னே இது எந்திக்கி, இதுக்கு எனக்கு நான் இந்த யானையை பார்க்குறதே எனக்கு பெரிய இதாக இருக்கும் போல், அதனால் இந்த பிரச்சனையோடு எனக்கு அந்த பிரச்சனையே ஈஸியாக இருந்துச்சு, அதனால் எனக்கு இந்த இதே வேண்டாம், எனக்கு இருக்கிறத வச்சு நான் நிம்மதியாக வாழ கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு போனோம்னா அந்த பிரச்சனை அதை விட அதிகமான பிரச்சனையாக இருக்கும். ஸோ எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அந்த பிரச்சனைகளை அவங்க கையாளக்கூடிய விதத்தில் தான் அந்த பிரச்சனை வந்து அது கஷ்டமாக இல்லைன்னா வந்து அதை சுலபமாக எடுத்துக்கிறாங்களேங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை பொறுத்தும் அவங்க வாழக்கூடிய வழிமுறைகளை பொறுத்தும் அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு சுலபமான நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பயணமாக இருக்கும் என்ற சிந்தனைத்துடன் இந்த நாளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.